மோசமான சில டேஞ்சரஸ் ஜாப்ஸ் இருக்குங்க. பயங்கர டேஞ்சரஸான ஜாப்ஸ். அதில் போலீஸ் ஒரு டேஞ்சரான ஜாப். டேஞ்சர்னு அடுத்தவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கே, போலீஸ்க்கே அது டேஞ்சரான ஜாப்னு சொல்கிறேன். ரெண்டாவது டாக்டர். மூணாவது அட்வொகேட். ஏன் இந்த மூணுத்தையும் நான் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ரொம்ப ஜாகிரதையாக செயல்படணுங்க. எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனால் நீங்கள் அனுபவிக்க முடியாது. எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் உங்களை எடுத்துக்க முடியாது. எல்லாமே நீங்கள் தான் அங்கே நீங்கள் நினச்சா என்னோட செய்யலாம்னாலும் உங்களால் செய்ய முடியாது. அப்படி மீறி செஞ்சேன்னா அதுக்கான தண்டனை நீ மட்டும் அனுபவிப்பன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. உனக்கு அப்புறம் வர சங்கதியும் அதை அனுபவிக்கும். இப்போது 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, 1 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, 1 கோடி ரூபாய் ஆசைப்பட்டு உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு போலீஸ் இல்லை ஒரு டாக்டர் இல்லை ஒரு அட்வொகேட் நீங்கள் ஏதாவது ஒரு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை நிச்சயம் இருக்குது. அப்போ தொழில் தர்மம்னா என்ன? ஒன்று தான், மனசாட்சி தான் ஒரே தர்மம். மனசாட்சிக்கு யார் ஒருத்தர் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லா ஜனங்களும் அப்பாவிங்க எல்லாரும் நம்பி வர ஒரு சில இடங்களில் எப்படி கோவிலோ அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வரேன், அந்த பிரச்சனையை வரவங்கக்கிட்ட வாங்கி அவங்கள எப்படி நம்ம கார்னர் பண்ணலாம், இவங்களை எப்படி நம்ம சுயநலத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த லேடியை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜென்னை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எப்படி நம்ம கமிஷன் எடுக்கலாம், இங்கே எப்படி நம்ம சில பேருக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்டவனுக்கு பாதகமாகவும் எப்படி இருக்கலாம், எனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன லாபம்னு பார்க்குற இடம் போலீஸ் இல்லை. போலீஸ் வேலைக்கு வரணும்னா எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் செஞ்ச எத்தனையோ பாவங்களை கழுவுறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் உங்கள் போலீஸ் வேலை, டாக்டர் வேலை, அடுத்த வேலை நான் சொன்ன அட்வொகேட் வேலை. இது எல்லாமே ரொம்ப அடுத்தவங்களோட உங்களுக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவுறதுக்காக உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த இடத்துல நீங்களும் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா குப்பை இன்னும் அசிங்கமாகி அடுத்த வர நிறைய நாட்களில் உங்களோட லைஃப் அது பாதிக்கும். போலீஸ்காரங்கெல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உண்மையாகவே மனசாட்சிக்கு நேர்மை எல்லோரும் இருக்கீங்களா? எல்லோரும் இருக்கீங்களா? எல்லாராலும் இருக்க முடியல. ஏன்னா நிறைய நேரங்களில் ஒன்று உங்கள் மனசெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸை ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை போலீஸை ஜாயின் பண்ண பிறகு நிறைய பேர் மனசாட்சி எடுத்து வச்சிடுறீங்க. தெய்வசே சொல்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நியாயமானவர்கள் உங்களால் உங்கள் பவர் வச்சதாக செய்யுங்க. இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு தெரியும் இது எல்லோரும் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு, ஆனால் ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வரப்போகிற எல்லா சங்கதிகளுக்கும் இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது டாக்டர். நான் கடைசியாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டாக்டர்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட வரவங்கள இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேன் இந்த இதெல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் இப்போயே சொல்கிறேன், அவங்களோட உயிரில் விளையாடாதீங்க. இறைவனோட அடுத்த உருவமாக தான் டாக்டர்ஸ் இருக்கீங்க. கவனமாக நடந்துக்கங்க. இதில் நீங்கள் தவறு பண்ணீங்க அப்படின்னா இதோட பாவத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு இதய அறுவை சிகிச்சை பண்ணும்போது உன்னோட டிஸ்ட்ராக்ஷன்லையோ இல்லை உன் ஸ்டேட்டு சரியில்லை, உன் மைண்டு சரியில்லை, நீ ஒரு தப்பு பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு உறவை நீ காலி பண்ணாலும் அதோட பாவத்தை நீ தான் அனுபவிப்ப. உன் மனசாட்சிக்கு தெரியும் இதை நான் 100% கமிட்மெண்ட்டோடு செய்யலை அப்படின்னா அதுக்கான பாவத்தை நீ தான் அனுபவிப்ப. நீ எவ்வளோ பேர் ஆளானாலும் நான் சொல்கிறது நடக்கிறதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் நீ அனுபவிப்ப. ஏன்னா அப்படி நியாயமாக இருந்துட்டா என்ன, சின்ன காரில் போவோமா பரவாயில்ல, அநியாயம் பண்ணால் பெரிய காரில் போவோமா, என்ன பண்ணிட்டு போகிறோம்? முதுவலியோட ஆடி காரில் போனால் என்ன, பென்ஸ் காரில் போனான்னா, BMW ஜாகுவாரில் போனான்னா, முதுகுல தேவையில்ல சுமையை சுமந்துக்கக்கூடாது. நியாயமாக இருங்க. இந்த வேலை ஏன் நான் டேஞ்சர்னா, போலீஸ்காரங்க வேலை நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் அற்புதம் நீங்கள் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிடலாம் மனநிலையில். டாக்டர்ஸ் அதே மாதிரி தான். அற்புதங்களை நிகழ்த்திட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக இருங்கன்னு சொல்கிறேன், நான் வேறு எதுவுமே சொல்ல. அடுத்தது அட்வொகேட்ஸ், லாயர்ஸ். நினச்சிங்க அப்படின்னா எத்தனையோ தப்பு செய்யாதவங்களுக்கு அவங்கள தண்டனையிலேருந்து காப்பாற்றி தப்பு செஞ்சவங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பீங்க, பக்குவத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. தர்மம்னா நீங்கள் தான் தர்மத்தை நிலைநாட்டுறவங்க. நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை கொண்டு போனால் தான் ஜட்ஜால் சரியான தீர்ப்புகள் கொடுக்க முடியும். அப்போது என்ன பண்ணணும், இந்த டேஞ்சரான ஜாபில் நான் எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடச்சிருக்கோ அதில் முடிஞ்ச அளவுக்கு அட்மோஸ்ட் மனநிறைவு உங்களுக்கு என்ன தருதோ, எது சரியோ, எது உங்கள் உள்ளத்துலேருந்து வருதோ, எது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களோ அதை ஒரு சர்வீஸாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறந்த சோஷியல் ஒர்க்கரும் போலீஸு டாக்டர் இவங்களோட அட்வொகேட்ஸோட யாரோ ஒன்றும் பெருசு இல்லை.
நீங்களாம் உங்கள் மேலே 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 போக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நன்மை பண்ண முடியுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் வரப்போகிறவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களும் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ.